ஹாய், இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கு பன்னீர் ரோல் தான் ரெடி பண்ணுறோம். 5 நாளைக்கு அவனுக்கு சப்பாத்தி தான் வேணும். அதனால் 5 நாளைக்கு 5 விதமான சப்பாத்தி ரெடி பண்ணோம். அதுக்காக நம்ம பன்னீரில் இன்றைக்கி பன்னீர் ரோல் பண்ணுறோம். ஒரு துண்டு பன்னீர் எடுத்து அதை நம்ம ஸ்லேஸ் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வெட்டி நம்ம அது உதிரியாக எடுத்துடலாம். இதில் கேப்சிகம், கேரட்டு இதெல்லாம் போடலாம். ஆனால் அவனுக்கு எந்த இதுவுமே பிடிக்காதனால நம்ம வெறும் வெங்காயத்தை மட்டும் எடுத்துருக்குறோம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பன்னீரை நம்ம 2 சைடும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். அதே தோசைக்கல்லில் அந்த வெங்காயத்தையும் நம்ம ரொம்ப வறுக்காமல் ஒரு பாதி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதையே வறுத்து எடுத்துக்கலாம். சப்பாத்தி 2 சைடு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்து சப்பாத்தி பண்ணால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். வெங்காயத்தில் நம்ம உப்பு போடாதனால லைட்டாக உப்பு போட்டு நம்ம அதை கொஞ்சம் பிரட்டி எடுத்துடுறோம். மைனஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணுறோம். எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி ஊற்றாதனா ரொம்ப திக்காக கிடைக்காது. இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம மைனஸு, இந்த டொமேட்டோ சாஸு இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி பன்னீரை வச்சு இந்த வெங்காயத்தையும் இது மேலே தூவி நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்து ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இதேமாரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.